வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் சீஸி ரெட் சாஸ் பாஸ்தா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த ரெசிபி கேட்டிருந்தீங்க. கேட்ட ஒவ்வொருத்தருக்காகவும் இதை டெடிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருக்குது. ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட் நம்ம பாஸ்தாவை பாயில் பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதன் பிறகு இங்கே ஒரு 500 கிராம் அளவு பாஸ்தா வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துப்போம். இன்றைக்கி நம்ம ப்ரிப்பரேஷனில் பெண்ணை பாஸ்தா யூஸ் பண்ணுறோம். ஆனால் பெண்ணை மட்டும் தான் யூஸ் பண்ணணுன்ற கட்டாயம் கிடையாது. இல்லை நீங்கள் ஸ்பைரல், எல்போ, ஷெல் அப்படின்னு வேறு எந்த உங்களுக்கு பிடித்த பாஸ்தாவாக இருந்தாலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் பாஸ்தாவோட குக்கிங் டைமிங் 6 to 7 minutes தான். இப்போ 6 to 7 minutes நல்லா பாயில் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம பாஸ்தா ஒரு 7 minutes நல்லா குக் ஆகிடுச்சு. இதை ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால 7 minutes பாயில் ஆனாலே போதும். ஒரு வேளை ஃப்ளேம் உங்கள் வீட்டில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து ஒரு 2 நிமிடம் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதன் பிறகு பாஸ்தாவை தண்ணி இல்லாமல் எடுத்து வேறு ஒரு பவுலில் மாற்றிப்போம். நம்ம பாஸ்தா பாயில் பண்ணியாச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இப்போது இங்கே வேறு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு இதில் ஒரு 150 கிராம் அளவு ஆனியன் பெட்டல்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 150 கிராம் அளவு குடைமிளகாயும் நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 50 கிராம் அளவு பாயில்டு கார்ன் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ட்ரை ஹெர்ப்ஸும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக இதை 1 நிமிடம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் 150 கிராம் அளவு பீட்சா சாஸ் சேர்த்துக்கலாம். இந்த பீட்சா சாஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத KFC சிக்கன் பீட்சா ரெசிபியில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பாருங்கள். இல்லை ரெடிமேடாக சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்குது, நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதன் பிறகு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவையும் சேர்த்துப்போம். இப்போ இந்த மசாலா பாஸ்தாவை நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அழகாக ஒரு கிளாஸ் பவுலில் போர்ஷன் பண்ணிக்கிறேன். போர்ஷன் பண்ணதன் பிறகு இது மேலே கொஞ்சம் மொசரல்லா சீஸை கிரேட் பண்ணிக்கலாம். இது மேலே மொசரல்லா சீஸும் கிரேட் பண்ணியாச்சு. கடைசியாக ஒரு 2 சிட்டிகை அளவு ட்ரை ஹெர்ப்ஸை மேலே தூவி விட்டுக்கோங்க. இப்போது இதை 180 டிகிரி செல்சியஸில் அடுத்து ஒரு 5 நிமிடம் அவனில் வச்சு கிராட்டினேட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சுவையான சுலபமான கிட்ஸுக்கு ரொம்ப பிடித்த சீஸி ரெட் சாஸ் பாஸ்தா செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.